ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து ஏன்னா நீங்கள் சீமானை குறித்து வந்து பேசியிருந்தீங்க. அவர் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. குறிப்பாக அது வந்து இறை தூதர்களே வந்து சொன்னாலுமே எனக்கு வந்து ஓட்டு போட என்னை வந்து பாஜக பி டீம் தான் அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் சீமான் அவர்கள். அவரோட கட்சியிலிருந்தும் பார்த்தா சமீபத்தில் நிறைய பேர் வெளியாகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் வெளியாகிறாங்க, முக்கியமானவங்க வெளியாகிறாங்க அப்படின்னு பார்த்தா அது சாதாரண ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஒரு 30 பேர் 40 பேர் ஒன்றியத்தில் நார்மலாக ஒரு தாலுக்கில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வெளியாகிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய பேச்சு இந்த வெளியேறக்கூடிய அவர்கள், ஸோ அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஃபோனை எடுத்து கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அதை போட்டு பார்த்தா தெரியும் அவங்க ஏன் வெளியேறினாங்க அப்படின்னு. ஒரு மாவட்ட செயலாளர் ஃபோன் போடுறாரு அப்படின்னா, என்னப்பா மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு போடுறாங்க, இன்னும் எவனையோ கொண்டு வந்து கேண்டிடேட்டாக போடுறீங்க, இங்கே காலம்புறா உழைச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கான உரிமை இருக்கா இல்லையா? 2021 சட்டமன்ற தேர்தலுங்க. நம்ம இப்போ உட்காந்துருக்கிறோம் சாலிகிராமம். இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு திரு பிரபாகர் ராஜா வந்து கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டார். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அசம்பிளிலே வந்து இளம் வயது எம்எல்ஏ அவர் தான் ஜெயிச்சிட்டார். நிறைய வேலைகளும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண போது பிரச்சனை வந்துச்சு. இங்கே இருக்கிற திமுக பொறுப்பாளர் வந்து தன்னுடைய மனைவியோட போயிட்டு மாற்றி அறிவிக்கல அப்படின்னா திமுகவில் வந்து தாலி அறுப்பணி அப்படின்னு சொல்லிட்டு சட்டையரா சொல்லுவது உண்டு. இப்போ நீ மாத்திரியா இல்லை நான் தாலி அறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸாக போவாங்க. போனாங்க, அறிவாலய வாசல்லே நின்று பேட்டி கொடுத்தாங்க, உள்ளே போய் தலைவரை பார்த்தாங்க, வெளியே வந்தாங்க, சமாதானமானாங்க, எலெக்ஷனில் வேலை பார்த்தாங்க. இப்போ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கான கிரீவன்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தலைமை வந்து தயாராக இருக்கும் பொழுது தான் கட்சி என்பது வலிமையாக இருக்கும். கலைஞரை பற்றிய நிகழ்வு வந்து துரைமுருகன் அடிக்கடி ஒன்று சொல்லுவார். ஒரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் பார்க்க வந்தவரை கலைஞர் வந்து திட்டி அனுப்பிடுவார். துரை போயிட்டானா பாரு, இல்லைண்ணே இங்கே தான் நிற்பான், எப்படியும் நீங்கள் கூப்பிடுவீங்கன்ற, கூப்பிடியா மனுஷரு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஏன் அதுதான் தொண்டர்களோட நெருக்கத்தை உருவாக்குது. போன வைடா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுனா எந்த தொண்டன் கட்சியில் இருப்பான்? மாவட்ட செயலாளர் எப்படி கட்சியில் இருப்பான்? அந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்தில் கொடி ஏற்றி ஆள் திரட்டி பிடிச்சிட்டு வந்து போஸ்டிங் போட்டு வச்சிருக்கிறான். அப்போ அவனுக்கு கீழே இருக்கிறவன் உனக்கு விசுவாசமாக இருப்பானா அவனுக்கு விசுவாசமாக இருப்பானா? அவனுக்கு தான் விசுவாசமாக இருப்பான். கூண்டோட காலி பண்ணிட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம். இதை ஆரம்பித்து வைத்தது திரு ராஜீவ்காந்தி அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூண்டோட கழிச்சிட்டு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட திமுக இணைந்தார். அந்த பக்கம் வந்து கல்யாண சுந்தரம் அவர் ஆளை கூட்டிட்டு வந்தாரான்னு தெரியல. இன்னைக்கு அதிமுகவில் வந்து அவர் உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆரால விரட்டி கைது செய்யப்பட்ட கலிய பெருமாளுக்கு ஆடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. அது வேற கதை. இப்போ இன்னைக்கு சீமானுக்கு வருவோம். இப்போ இதெல்லாம் பெரிய கட்சிகள். எனக்கு இந்த கட்சிகளோடலாம் ஒப்பிடுவதே வந்து அவமானமா இருக்கு. இவங்கள போய் இப்படிலாம் ஒப்பிட்டு பேசுறமே அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்சியே கிடையாது, இது வாட்ஸ்அப் குரூப்பு. வாட்ஸ்அப் குரூப்பில் கூட அட்மினுக்கு வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும். நம்ம ஒரு அட்மின்கிட்ட போய் சொல்லலாம், ஏங்க என்னங்க இவர் இப்படிலாம் போட்டுட்டு இருக்கிறாரு, அவரை குரூப்பை விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்மினே அசிங்கமாக பேசினார்னா யார்கிட்ட போய் நீங்கள் முறையிடுவீங்க? அதுதான் நாம் தமிழர் கட்சியில் நடக்குது. அப்புறம் நபிகள் நாயகமே வந்தாலும் சிறுபான்மையினர் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்கன்னா திமுகவுக்கு இதோட பெரிய கிரெடிட் என்ன இருக்க முடியும்? இறை நம்பிக்கையை விட திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொல்ல வர்றாரு. அது திமுக அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கு, அவங்க நம்புறாங்க. ஒருவேளை திமுக வேலை பார்க்கல அப்படின்னா நீ போய் அதை பேசி நிரூபிச்சு காட்டு. அதற்கு பிறகு அவங்க உனக்கு ஓட்டு போடுறதை பற்றி யோசிப்பாங்க. ஏன் இதே சிறுபான்மையினர் மக்கள் வந்து அதிமுகவையும் பல தடவை ஆதரிச்சிருக்கிறாங்கல்ல, எப்படி ஆதரிச்சாங்க? ஏன் ஆதரிச்சாங்க? அப்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்றது. நம்ம தனிமைப்படுத்தக்கூடிய சக்திகள் யாருன்றது அவங்களுக்கு தெரியும். நீ இன்னைக்கே வாங்க பாய் அப்படின்னு கூப்பிடுவ, நாளைக்கே நீ வேற பாய் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவ. உன்னோட வந்து இந்த மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு தயாரா இல்லை. சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னேன். சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு நபிகள் நாயகமே சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது. தாய் மதத்துக்கு மாறணுன்றதா இருக்கட்டும், இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் கொண்டாடுவதாக இருக்கட்டும். இப்பெல்லாம் திருநீர் பூசிட்டு தான் எப்பயுமே நெற்றியில் அந்த சுட்ட சாம்பலை பூசாமல் அன்னை வெளியே வர்றதே கிடையாது. தினசரி பூஜை புனஸ்காரங்கள் மந்திர ஓதங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. லாஸ்ட் ரிசார்ட்டாக அவர் இந்துத்துவத்தில் சரணடைந்திருக்கிறார் அப்படின்றது தான். அவர் கடைசியில் சங்கினே ஒத்துக்கிட்டாரு. நீ தான் நான் சங்கின்னு ஒத்துக்கிட்டேன். சங்கின்னு ஒத்துக்கிட்ட ஒருத்தருக்கு எப்படிங்க சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க? அந்த வெக்கமே இல்லாமல் மேடையில் வேற கேட்குறாரு. எனக்கு இதுதான் லாஜிக்கே புரியல. நாம் தமிழ் மேலே வச்சு ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, அவங்களோட அந்த புக்லேயே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் முக்கியமாக இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் கையாளும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லி ஒரு செய்தி வெளியானது.
அதுவே ஒரு கடுமையான விமர்சனமா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி தாய் மதத்துக்கு திரும்புங்கள்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்ல அவர் நம்ம இதுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்றது இருக்கட்டும், அவர் திடீர்னு சொல்லிட்டு முருகனை இதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் முருகனை முன்னெடுக்காம இடைப்பட்ட காலத்துல முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற ஒரு கோஷம் ரொம்ப பெருசா பெரிய லெவல எதிர்த்து, அதுக்கப்புறம் சிவனை அவர் வந்து முன்னெடுத்தார். இதெல்லாம் இருக்கப்ப அவர் எப்படி இப்ப சரத்குமார் இவங்க எல்லாருமே பாஜகவோட தன்னை இணைப்பு அந்த ஒரு வேலையை பார்க்கணும், அதே மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு இதை முன்னெடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அவரை பி டீம்ங்கிற ஒரு விஷயம் அவர் பி டீம்ன்றதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல ரஜினிகாந்தை பார்க்கறதுக்கு முன்பு வரை, ரஜினிகாந்தை பார்த்ததற்கு பிறகு அவர் பி டீம் கிடையாது, அவர் ஏ டீமா மாறிட்டார். அவர் தான் சங்கினா சக நண்பன்ட்டாரு. பிறகு என்ன வேலை வேண்டி கிடக்கு? தோழர்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு வாய் தன்னை சங்கின்னு சொல்லுது அப்படின்னா அந்த வாய் இல்லை, அந்த மனம் வந்து எவ்வளவு துர்நாற்றம் அடித்திருக்கும் அப்படின்றது தான். வாய் துர்நாற்றத்தை பற்றி நான் பேசலை, பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ இதில் வந்து சீமானுடைய அப்ரோச் அப்படின்றது உண்மையிலேயே இப்போ அதிமுகவை பற்றி கேட்டால் அதிமுகவுக்கு அட்வைஸ் சொல்லலாம், அவங்களுக்கு வழிகாட்டலாம், அவங்களுக்கு வந்து நம்ம களத்தில் வந்து அதிமுக எங்கே மிஸ் பண்ணுது அப்படின்றத எடுத்து சொல்லலாம். ஏன்னா அந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது. நாம் தமிழரை பொறுத்தவரையில் அது ஒரு ஜாம்பி கூடாரமாக இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் வந்து என்ன அறிவுரை சொல்லுவீங்க, என்ன மிஸ் பண்ணல? பெரிய ஒரு கட்டத்தில் நிறைய யங்ஸ்டரை ஒரு பக்கம் ஈர்த்து வச்சிருந்தாரு. யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. அது வந்து எப்படின்னா அது ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி, பயிற்சி பாசறையெல்லாம் இல்லை, ஒரு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இளமை காலத்தில் துடிப்போட சில தவறுகள் செய்வோம், அந்த தவறுகள்ல இருந்து அதுக்கப்புறம் மீண்டு வருவோம். அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே நடக்கிறது. நாம் தமிழர் கட்சி வந்து அதாவது 18 வயசு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது என்ன இருக்கும்? அவனுக்கு ஒரு விடலைத்தனமான ஒரு முறுக்கு இருக்கும், அடிச்சு பேசணும் அப்படின்னு. காலேஜுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணுவான்? டீச்சரை எதிர்த்து பேசுறது தான் கெத்து, டீச்சரை கை ஓங்குறது கெத்து. காலேஜுக்குள்ள அப்படியே மாஸ் காமிச்சிட்டு திரியிறது அதுதான் கெத்து, கட்டடிச்சுட்டு போறதுதான் கெத்து அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் பேசும்பொழுது அண்ணன் நம்மள மாதிரியே பேசுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே போவான். அதுக்கப்புறம் அவன் காலேஜை முடிக்கும் போது வேலை தேடுவான். வேலை தேடும்போது அவனுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சிடும். இவங்க கூட போனோம்னா நம்ம மாடு மேய்க்க விட்டுருவாங்க, அவன் வாய்க்கு மட்டும் இல்லை உண்மையிலே நம்மளை மாடு மேய்க்க தான் அனுப்பி விட்டுருவான், விளங்காமல் போயிடுவான் அப்படின்னு பயந்து அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அதனால தான் அந்த கட்சி வந்து அந்த 6-8 தாண்டி போகவே போகாது. இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய யதார்த்தம். பழைய பாணி நாம் தமிழருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இப்போ வந்து மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. இந்த மதவாதத்தை கையில் எடுத்தது அப்படின்றதும் கூட ஒரு நல்ல அறிகுறி. அவர் யார் அப்படின்றத அடையாளப்படுத்தி கொள்வதற்கான ஒரு ஞான ஒளி அவரிடம் வந்து வெளிப்பட்டிருக்கிறது. அந்த ஞான ஒளியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ரொம்ப முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உன் பக்கம் வரல. இனி உன்கிட்ட உஷாரா இருக்கிறது இல்லை, உன்னை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. பாஜகவை போல அருவருக்கத்தக்க ஒரு கட்சியாக தமிழ்நாட்டு சிறுபான்மையினர் மத்தியில் நாம் தமிழர் மாறி இருக்கிறது என்கின்ற நிதர்சனத்தை ஒப்புக்கொண்ட சீமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம். ஸோ இது வந்து ஒருவேளை விஜய்க்கு பூஸ்டப் கொடுக்குமோ? இவங்களுடைய இந்த சரிவு இவங்கள்ட்டேருந்து வெளியாகி போகிறாங்க இல்லையா, இங்கேருந்து போகிறவங்க இதே மாதிரி, ஏன்னா அவரும் அதே தானே சொல்கிறாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய கண்கள் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் ஒருவேளை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த பக்கம் தேடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை இப்போ இவர் ஏ டீம் ஆயிட்டாருன்னா வேற ஒரு பி டீம் தேவைப்படுதுல, அது அந்த மாதிரியான ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம். இளைஞர்களுடைய வாக்கு அப்படின்றத பொறுத்தவரையில் அவங்க வந்து அரசியல் பழகுவதற்கு பல இடங்கள் தேவைப்படுகிறது. விஜயிடம் போய் பழகுறாங்க அப்படின்னா பழகட்டும், ஆனால் அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும் அவங்க எங்கே போய் நிற்பாங்க அப்படின்றது. இப்பயே ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சிக்குள்ளே சேர விரும்புகிறாரு அப்படின்னா யாரை பார்த்து சேருவீங்க? அவங்களோட கொள்கை தலைவரை பார்த்து சேருவாங்க. லோக்கல்ல திருமங்கலத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, திருமங்கலத்துல இப்ப இந்திரகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து திமுகல சேரணும், அதிமுகல சேரணும், பாஜகல சேரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் யாரை போய் பார்த்து மனு கொடுப்பாரு? அங்க உள்ள முக்கியமான அந்த இதுல யார் இருக்காங்க, அந்த கட்சியில அந்த மாவட்டத்துல எந்த இதுல இருக்கு, அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெரிய கட்சியா இருந்ததுன்னா கவுன்சிலர் யாரையா போய் பார்ப்பாரு. அல்லது புதிய கட்சியா இருக்கு அப்படின்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலர், தன் தெருவுக்கு வந்து பிரசாரம் பண்ற ஒருத்தர், அவரை பார்ப்பாரு. தாவேக்கால தான் அப்படி யாருமே இல்லையே, நீங்க யாரை பார்த்து தாவேக்கால சேருவீங்க? கட்சிக்கு உறுப்பினரே சேர்க்க முடியாது உங்களால, அதுதானே பிரச்சனை. இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க, என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு பூத் வைஸ் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு, அதை நீ போய் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்காங்க. இதுதான் தாவேக்காவுடைய யதார்த்தம். அவங்க வந்து டிவிகே அப்படின்றது வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம் அல்ல, ட்விட்டர் வெற்றி கழகமாக ட்விட்டரில் ஹேஷ்டேக் போடுவது, 4 பேரை வந்து டேக் பண்ணி வம்புழுக்கிறது. உங்க அண்ணனை டேக் பண்ணி அவரை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, உங்க மாவட்ட செயலாளரை டேக் பண்ணி ஏன்பா அதிருப்தியில் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க.
அதை விட்டுட்டு வர்ற போகிற எல்லாரையும் டேக் பண்ணி வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காலம் பயன்படாது. நீங்கள் தாராளமாக வம்பிழுங்க. ஓகே, இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.